வணக்கம் நேயர்களே, இது உங்களது KMS அஸ்ட்ரோ சேனல். இதில் நாம் சில ஜோதிட தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் ஒரு முக்கியமான ஜோதிட தகவல்களை பார்க்கிறோம். அதாவது கல்யாணம். கல்யாணம் என்பது சிலருக்கு நடக்கிறது, கடவுள் கொடுத்த வரம் என்றாலும் சிலருக்கு நடக்கிறது, சிலருக்கு நடக்காமலே போகிறது. சிலருக்கு பிரச்சனைகளோடு நடந்து கொண்டிருக்கிறது, சிலருக்கு வாழ்க்கை முழுவதும் கல்யாணம் என்பது பிரச்சனையாகி விடுகிறது. கணவன் மனைவிக்குள் சாதாரண கருத்து வேறுபாடுகளும் பிரிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால் இந்த டைவர்ஸ் என்கின்ற வார்த்தை நாம் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அது எங்காவது ஒரு இடத்தில் ஒரு சிலர் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது டைவர்ஸ் என்பது ஒரு சாதாரணமாகிவிட்டது. எல்லோருமே ஒரு சிறிய தகராறுக்கே கணவன் மனைவியும் பிரிந்து விடுகிறார்கள். இதற்கான ஜோதிட காரணங்கள் என்ன என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள போவது ஒரு சிறிய விஷயம் என்றாலும் இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லோருக்கும் ராசி கட்டங்களில் உள்ள 12 கட்டங்களும் தெரியும். அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 கட்டங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமானது. ஏனென்றால் எல்லோருமே நிறைய வீடியோக்களை பார்த்து வருகிறார்கள். யூடியூபில் நிறைய வீடியோக்கள் வருகிறது. ஜோதிட அறிவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது பரவலாக எல்லோருக்கும் ஜனரஞ்சகமான முறையில் ஜோதிடங்கள் வளர தொடங்கிவிட்டன. எனவே இந்த 12 ராசி கட்டங்களும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், மேஷம் முதல் மீனம் வரை. இப்போது நாம் எடுத்துக்கொள்வது ஒரு ஆணுடைய ஜாதகம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏன் திருமணம் தாமதமாகிறது, ஏன் நடக்காமலே போகிறது, ஏன் நடந்தாலும் அது பிரச்சனையில் போகிறது, பிரிவில் ஏன் முடிகிறது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். இதில் முக்கியமாக நாம் சொல்ல வரும்போது வீனஸ் என்பது மனைவியை குறிக்கும் கிரகம் ஒரு ஆண் ஜாதகத்தில். அந்த வீனஸ் ஆனது ராகு கேதுக்களுடன் இணைந்திருக்கும் போது எந்த கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் இல்லை, அந்த வீனஸ் அதாவது சுக்கிரன் இருக்கும் இடத்திலிருந்து ராகு கேதுக்கள் 1, 5, 9ஆம் இடத்தில் இருந்தாலும் இது திருமணத்தில் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கிறது. இவர்கள் 29, 30 வயதில் திருமணம் செய்து கொண்டால் ஓரளவுக்கு வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டு வாழ்க்கை நன்றாகவே நகரும். சிறு வயதில் இவர்கள் திருமணம் செய்யும் போது இது பிரச்சனைகளை தருகிறது. முக்கியமாக இந்த ராகு செய்யும் பொழுது பிரிவை கண்டிப்பாக கொடுக்கிறது. கண்டிப்பு என்றால் ஒரு 70%, 60 முதல் 70% விழுக்காடு வரை இது பிரிவை நோக்கி நகர்த்துகிறது. பலருக்கு இந்த அமைப்பு உள்ளவர்கள், அதாவது சுக்கிரனிலிருந்து ராகுவானது 1வது வீட்டிலோ 5வது வீட்டிலோ 9வது வீட்டிலோ இணைந்திருக்கும் பொழுது திருமணத்தை தாமதப்படுத்துகிறது, இல்லது திருமணமே நடக்க விடாமல் செய்துவிடுகிறது. திருமணம் ஆனாலும் பலருக்கு இது பிரச்சனைகளை கொடுக்கிறது. இந்த இணையுள்ள ஆண்கள் சிறிது தாமதமாக திருமணம் செய்து கொண்டால் இந்த பிரச்சனைக்கு ஓரளவாக விடிவு கிடைக்கும். ஆனால் பிரச்சனை இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது என்று சொல்ல முடியாது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த 29, 30 வயசு என்பது ஒரு அனுபவம் மிக்க வயது. அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்வார்கள். கணவனும் சரி மனைவியும் சரி வாழ்க்கையை புரிந்து கொள்வார்கள். அந்த புரிதலோடு அவர்கள் வாழ்க்கை நடத்தும் போது இவருடைய வாழ்க்கை நன்றாகவே இருக்கிறது. அல்லது கணவன் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்து மனைவி இங்கிருந்தாலோ தூரமானது சில அதிகமாக இருந்து சில சமயங்களில் வாரத்திற்கு 1 முறையோ இல்லை மாதத்திற்கு 1 முறையோ இல்லை வருடத்திற்கு 1 முறையோ இவர்கள் கணவன் மனைவி வீட்டிற்கு வந்து ஒன்றாக இருந்து மறுபடியும் பிரிந்து செல்லும் பொழுது இவர்கள் வாழ்க்கை நன்றாகவே இருக்கிறது. அதாவது ராகு என்பது ஒரு பிரிக்கும் கிரகம். அதனால் மனைவியை விட்டு சிறிது தூரம் இருந்து மறுபடியும் வரும் பொழுது இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிந்து விடுகிறது. இல்லை என்றால் இவர்கள் சேர்ந்து ஒன்றாக ஒரே வீட்டில் வாழும் பொழுது காலையிலும் மாலையிலும் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய முடிவானது பல சமயங்களில் பிரிவை நோக்கி நகர்த்துகிறது. பிரிவு என்றால் டைவர்ஸ். இப்பொழுது வரை சாதாரணமாக இருக்கிறது இந்த வார்த்தை. இது சாதாரணமாக அவர்கள் முடிந்து விடுகிறது. இது ஒரு முக்கியமான இணைவு, இதை கவனிக்க வேண்டும். சுக்கிரனிலிருந்து 1, 5, 9ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் இது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த இன்னொரு முக்கியமான இணைவு சூரியனும் புதனும் ஒரே கட்டத்தில் சேர்ந்திருப்பது. சூரியனும் புதனும் ஒரே கட்டத்தில் சேர்ந்திருந்து அதில் புதன் வக்கரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை.
ஆனால் சூரியனும் புதனும் ஒரே கட்டத்தில் சேர்ந்திருந்து வேறு கிரகங்கள் அதனுடன் இல்லாமல் இவை இரண்டும் தனியாக இருந்தால் அது திருமண வாழ்க்கையை பிரச்சனையை தருகிறது. ஒன்று, இவர்களுக்கு திருமணம் நடப்பதில்லை, நடந்தாலும் தினமும் பிரச்சனைகளை தருகிறது. தினமும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக வீட்டில் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, இல்லது இவருடைய தாம்பத்திய வாழ்க்கை சரியாக இருப்பதில்லை. அடுத்ததாக ஒரு குழந்தை மட்டுமே பிறக்கிறது, இரண்டாவது குழந்தை மிகவும் லேட்டாக பிறக்கிறது, இல்லை ஒரு குழந்தையோடு உங்கள் வாழ்க்கை முடிந்து விடுகிறது, தாம்பத்திய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. எனவே இந்த அமைப்பு உள்ளவர்களும் திருமணம் நடப்பதில்லை, இது பிரிவை நோக்கி நகர்கிறது. அதனால் இந்த அமைப்பு உள்ளவர்களும் சிறிது காலதாமதமாக அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் நல்லது. அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தரும். இதற்காக பரிகாரம், கோவில், குளங்கள், தாயத்துகள் இதை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த அமைப்பு உள்ளவர்கள் தாமதமாக திருமணம் செய்து கொள்ளும்போது அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கு சரியாக இருக்கிறது. எனவே இந்த இரண்டு அமைப்புகள், ஒன்று சுக்கிரனுடன் ராகு கேதுக்கள் 1, 5, 9 இருப்பது, இரண்டாவது சூரியனும் புதனும் வேறு கிரகங்கள் இல்லாமல் அவர்கள் இருவரும் தனியாக இருந்து அதில் புதனும் வக்ரம் இல்லாமல் இரண்டும் ஒன்றாக இருப்பது, ராசி கட்டத்தில் அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த பிரச்சனைகளை தருகிறது. நன்றி, வணக்கம்.